அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. ஆனியன் வடை டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 ஆனியனை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்குவோம். பிசைஞ்சு தனித்தனியாக உதுத்து விட்டுக்குருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் சேர்த்துக்கரலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்து கலந்துக்கரலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூனா மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கரலாம். இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கரலாம். உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரல, அதனால இன்னும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இப்படி எடுத்து உருட்டி பார்த்தோம்னா உருண்டு வரணும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணி நம்ம வடையாக தட்டி சேர்த்துக்கரலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாக பாலாக உருட்டி அதை லைட்டாக கைகளால் இந்த மாதிரி அமுத்தி விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிடுவோம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேமை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கரலாம். இதோட டேஸ்ட்டு அப்படியே டீ கடைகளில் கிடைக்கிற ஆனியன் வடை டேஸ்ட்டுக்கு அப்படியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வெறும் மைதா மாவுலேயே செய்வாங்க, நம்ம கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். அதனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஆனியன் வடை நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.